தீபக் சஹார் திருப்பியும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ என்ன சான்ஸ் இருக்குது, அது நடக்குமா நடக்காதா? ஸோ அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஐபிஎல் 2025 ஆக்ஷன் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. ஸோ இதில் வந்துட்டு சிஎஸ்கேல ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்தவங்க தீபக் சஹார். அவர் இப்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோல்டாக இருக்கார். ஸோ இதனால் சிஎஸ்கே மேட்ச் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதில் வந்து நோ டவுட் அபவுட் இட். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் டைனமிக்ஸ் இது வந்து யாராலுமே மாற்ற முடியாது. ஸோ அது போனது தான். ஸோ இப்போ என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்கே திருப்பியும் தீபக் சஹாரை வாங்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ட்ரேடிங் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மொத்தம் 3 விதமான ட்ரேடிங் விண்டோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் இருக்குது. ஓகேவா? ஸோ மினி ஆக்ஷன் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அது ஓப்பன் ஆகி ஒரு குறிப்பிட்ட டேஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ட்ரேட் ஆனவர் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ குஜராத்லேருந்து திருப்பி மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆனார். ஓகேவா? ஸோ அதேமாரியே வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து மேட்ச், அதாவது ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ட்ரேடிங் விண்டோ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது மூலியமாக தீபக் சஹாரை திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசைப்பட்டு இருக்காங்க. பட் இது நடக்குமா அப்படின்னா 100% நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ சிஎஸ்கேவும் இதான் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸும் இதான் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஓகேவா? 2 டீமும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த பிளேயரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கான அமௌண்ட்டும் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சஹாருக்கு 2 crore. ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இவர் போயிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போயிருக்காரு. ஸோ அதனால் சிஎஸ்கேலேருந்து 100 கொடுத்தா மட்டும்தான் தீபக் சஹாரை திருப்பி வாங்க முடியும். ஆனால் அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டான விஷயம். ஸோ இது நாள் வரையிலும் இந்தமாரி ட்ரேடு வந்து நடந்ததில்லை. ஸோ ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அது போன வருஷம் கூட நடந்தது, அதுக்கு வருஷமும் நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிக்கிறதே கிடையாது. ஐபிஎலுக்கு அப்புறம் டீம்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரேடு நடந்திருக்கு அப்படின்னா 100% நடந்ததே கிடையாது. ஸோ அதனால் வாய்ப்பில் திருப்பி வரதுக்கு ஸோ இன்னொரு ட்ரேடு விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி மிட் சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரேடு பண்ணிக்கலாம். ஸோ 2 பிளேயர் அக்செப்ட் பண்ணணும், 2 டீமும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாள் வரலும் ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து எந்த ஒரு ட்ரேடும் நடந்ததில்லை. ஸோ நடக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் யாருமே இந்த ஆசை வந்து பார்த்திங்க அப்படின்னா பட வேண்டாம். ஸோ அது நடக்காது. ஸோ அது போனதான். ஸோ இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேல வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் சஹார் மிஸ் பண்ணுவோம். அது வந்து 100% அதை மிஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து அவர் கொடுத்த மெமரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே. ஸோ 2 சீசனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கப் அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ 2018 ஸோ போன சீசன் வரலும் ஸோ ரொம்ப சூப்பராக வந்து நம்ம டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் இருந்தாலும் அவர் வந்து வேறு ஜெர்சியில் பார்க்கறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ அவரே சொல்லியிருக்காரு, நம்மளுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவர் மட்டும் கிடையாது, ஸோ மிச்சல் ஸ்டாண்டனும் அப்படி தான். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் தீபக் சஹார் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் இருந்துட்டு தான் இருக்காரு. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா போனது ரொம்ப ஒரு சேடான விஷயம் தான். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஐபிஎல் ஆக்ஷன் டைனமிக்ஸ் அப்படி. ஸோ அதை எதுவும் மாற்ற முடியாது. ஸோ திருப்பியும் அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து திருப்பியும் நம்ம டீமுக்கு கொண்டு வந்தால் சந்தோஷம் தான். எப்படி அஸ்வின் போயிட்டு திருப்பியும் நம்ம டீமுக்கு வந்தாலும் அதேமாரி இவரும் போயிட்டு நம்ம டீமுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் டீமு. இதை வச்சு தான் இனிமேல் ஆடி ஆகணும். சஹரும் இருக்க மாட்டார், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டாண்டனும் இருக்க மாட்டார். நம்ம டீமில் வேறு ஒரு ஜெர்சி தான் போட்டு ஆட போகிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ட்ரேடு. ஸோ மீறி ஏதாச்சும் வேறு டீம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாச்சும் மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ இது நான் நடந்ததில்லை. சப்போஸ் இந்த சீசன் நடந்தாலும் நடக்கலாம். ஸோ அது காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். Until then, bye from this is Vijay Vidyasagar. Thank you so much.